ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட்டான நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான கருவாடு நம்ம எடுத்துக்கலாம். நெத்திலி கருவாடு எடுத்து இது நான் வெறும் தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வைக்க போகிறேன். கொஞ்ச நேரம் ஊற வச்சு நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம். அதோட மண்ணெல்லாம் போயிடும். இப்போ ஒரு பேன் வச்சு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு 2 தட்டி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி வர வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஆல்ரெடி கருவாடில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கருவாடை நம்ம சேர்த்துக்கலாம். கருவாடை சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான மசாலா ஐட்டம்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் நான் எடுத்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரிக்கோங்க. மிளகாய்த்தூள் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சுட சுட சாப்பாடில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மேலே கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சுவையான கருவாடு தொக்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.